அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 24 டிசம்பர் 2023 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எண்ணெய் கசிவு பாதிப்புக்கு நிவாரணம் 9001 குடும்பங்களுக்கு ரூபாய் 8.68 கோடி முதல்வர் உத்தரவு. பறவைகளை மீட்கும் பணி தொடரும், வனத்துறை செயலர் தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கொரோனா பாதிப்பு 2 மடங்கு அதிகரிப்பு, மேலும் 4 பேர் உயிரிழப்புன்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் சனிக்கிழமை காலை வரையினால 24 மணி நேரத்தில் 252 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு எல்லோரும் சேஃப்டியாக இருக்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த நியூஸை சொல்லி சேஃப்டியாக இருக்க சொல்லிக்கோங்க. பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைனால திருக்குறள் இருக்காது. ஸோ டைரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்க்கு போயிடலாம். ஆதித்யா L1 விண்கலம் ஜனவரி 6 இலக்கை அடையும். சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதன் இலக்கான லாக்ராஞ்சியன் புள்ளியில், அதாவது L1, ஜனவரி 6 நிலைநிறுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் சோமநாத் தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜனவரி 6 வரப்போ இதை பற்றி எலாபரேட்டாக கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதை வச்சு எக்ஸ்பிளைன்டு நியூஸ் பார்ப்போம். அதில் அடுத்ததான், நிகழ்ஆண்டில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டிய இந்திய பாரம்பரிய மருத்துவம். நிகழ்ஆண்டில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டிய இந்திய பாரம்பரிய மருத்துவம் சாதனை படைத்திருப்பதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தின் நிகழ்ஆண்டு, அதாவது 2023 செயல்பாடுகள் சாதனைகள் குறித்த அறிக்கை மத்திய அரசு சனிக்கிழமை வெளியிட்டது. ஆயுஷ் அமைச்சகம் சர்வதேச அளவில் சில தொலைநோக்குடன் திட்டங்களை செயல்படுத்துவதில் நிகழ்ஆண்டு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. நிகழ்ஆண்டில் ஆயுஷ் அமைச்சகத்தில் 2 நிகழ்வுகள் அசாமில் நடைபெற்றன. இந்த அமைச்சகத்தின் முதல் சிந்தனை முகாம் ஆண்டின் தொடக்கத்தில் அசாம் காசிரங்கா தேசிய பூங்காவில் நடைபெற்றதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், இதை பற்றி எலாபரேட்டாக வேணும்னா அப்படியே ஆர்டிக்கலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்து பாருங்கள். அதே மாதிரி பின்னர் நடைபெற்ற G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டின் பிரகடனத்தில் பாரம்பரிய மருந்துகள் தொடர்பான அம்சம் இணைக்கப்பட்டதில் இந்திய பாரம்பரிய மருத்துவ விஞ்ஞானபூர்வ அந்தஸ்தோடு சர்வதேச அளவில் முக்கிய இடத்தை பெற வைத்தது. நியூயார்க் ஐநா தலைமையகத்தில் ஜூன் 21 நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அதில் இருவேறு கின்னஸ் உலக சாதனைகள் பதிவாகினு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் வச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.